ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 7ல் எபிசோட் 86. இட்ஸ் டிசைடடு 8 பிரேவ் men. ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம கோகு அப்புறம் கிங் சாப்பா இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்க இருந்தது பார்த்தீங்களா. இப்போ அந்த சீனை தாங்க காட்டுறாங்க. இதை பார்க்க நம்ம மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் பயந்துக்கிட்டே கோகுவோட முதல் சண்டையே இவ்வளோ பயங்கரமாக இருக்கே, பார்ப்போம் கோகு 3 வருஷத்தில் எவ்வளோ ட்ரெயின் ஆகிருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ 2 பேருக்குமே சண்டை வர ஸ்டார்டிங்கில் நம்ம சாப்பா தம்பி நீனே உன் முதலடி ஆடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, நம்ம கோகு கண்ணு வைக்கிற நேரத்தில் லைட்டை விட ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம சாப்பாவோட மூஞ்சில் ஒரு குத்த அவனுக்கு பொறிகலங்கி போகுதுங்க. இப்ப இதை பார்த்துட்டு கடுப்பான சாப்பா, நீ சாதாரண பையன் இல்ல, உங்ககிட்ட என் ஃபுல் பலத்தோட போராடுறான் அப்படின்னு சரமாரியா போட்டு நம்ம கோகுவை உதைக்க எல்லாரையுமே கோகு டாச் பண்றாருங்க. இப்ப கோகு டாச் பண்ணிட்டு இப்ப கோகு திருப்பிக்கிட்டு அவரை ஒரு உதைக்க சரமாரியா அடிச்சு அவர் அப்படியே கீழே தள்ளி விட்டுறாரு. இதை பார்த்த உடனே சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்பட நம்ம சாப்பாவுக்கு பயங்கரமான கோபம் ஏறிடுதுங்க. இதுக்கப்புறம் ஒன்று உயிரோட விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டெக்னிக்கை ஒன்று யூஸ் பண்றாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம யமச்சா சொல்றான், என்னது இந்த டெக்னிக் அவன் யூஸ் பண்ணான் அப்படின்னா கிட்டத்தட்ட அவனுக்கு 8 கை இருக்கிற மாதிரி தெரியும், அந்த அளவுக்கு குத்துகளை ரொம்பவே வேகமா வீசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப 8 ஹேண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. அவன் பயங்கரமா போட்டு குத்த நம்ம கோகு ஒரு அடி கூட மேல படலங்க, எல்லா அடியுமே டாச் பண்ண அப்படியே அவன் மேல குத்திக்கிட்டு இருக்க, கீழே கோகு குனிஞ்சு அவனோட கால் இருக்கு பார்த்தீங்களா, அதை கீழே தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டோடனே கோகு சொல்றான், நீ என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் உன்னை எப்பயுமே ஓப்பன்ல வச்சிருக்க, அது பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்ல, இப்ப இவன் ஓங்கி அடிக்க வர நம்ம கோகு அப்படியே ஏர்ல போயிடுறாருங்க. ஏர்ல பறந்தோடனே சுத்தி உள்ளவங்க எல்லாம் கோகு நீ தப்பு பண்ணிட்ட, ஏர்ல போனீங்கன்னா உன்னை ஈஸியாவே முடிச்சிருவான், உன்னால எங்கேயும் நகர முடியாது அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம சாப்பாவுமே சொல்றான், தம்பி நீ ரொம்பவே அவசரப்பட்டு எடுத்த முடிவு இது, உன்னை ஏர்லயே வச்சு புதைச்சிடறா அப்படின்னு சொல்லி இவன் இங்க இருந்து அடிக்க போக, நம்ம கோகு மேலே இருந்து ஏர்ல வேகமா வந்து இவனை குத்த வர இவன் இங்க இருந்து அடிக்க ரெடி ஆவான் பாருங்க. திடீர்னு நம்ம கோகு என்ன பண்ணுவாரு, வாயிலிருந்து வந்து ஏர் இருக்க பார்த்தீங்களா, அதை அப்படியே லீக் பண்ணி அப்படியே ஏர்லயே அவரை கண்ட்ரோல் பண்ணி மிதக்கிற மாதிரி பண்ணிடுவாருங்க. அப்படியே பண்ணி நடு ஏர்ல வப்பாரு பாருங்க. நம்ம சாப்பாவுக்கு ஒரு மனுஷன் அப்படியே பறந்து போய் ஸ்டேஜுக்கு வெளியில விழுந்து இந்த இடத்துல ரிங் அவுட்டும் ஆக ஆரம்பிக்கிறான். பார்த்தோன்னே சுத்தி உள்ள நம்ம மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு பயங்கரமான பயம் வந்துருது. சான்ஸே இல்லை, ஏரில் அதுவும் அவ்வளவு வேகத்தில் தன்னோட உடம்பை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண கோகு கற்றுக்கிட்டான், இது பெரிய பிரச்சனையாச்சே எனக்கு, நான் கோகு கிட்ட தோத்துருவேனா அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போ கோகு கீழே இறங்கி வந்து இவங்கள்ட்ட பேசுகிறாங்க, எப்படிப்பா சண்டைலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம கிரில்லின் இருக்கான் பார்த்தீங்களா, கோகு நீ வேற லெவல் சண்டை போட்டோம், ஃபுல் பலத்தில் நல்லாவே விளையாண்டா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இன்னும் என்னோட முழு பலத்தை யூஸ் பண்ணவே இல்லை கிரில்லின்னு, அது யூஸ் பண்ணால் இவன் செத்துருவானாங்கிறது பயம், நான் ஃபைனல்ஸில் வந்து என்னோட ஃபுல் பலத்தை நான் காட்டுறேன் உங்கள் யாரு கூடயாச்சும் அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாருக்கும் ஒரு பக்கம் பயமும் ஆரம்பிக்குதுங்க. இப்ப இந்த பக்கம் அடுத்து நம்ம ஜாக்கி சான் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கான சண்டை ஆரம்பமாகுது. சண்டைக்கு இப்ப அவரு போக அவரை எதிர்த்து ஒரு நரிகாரன் நிக்கிறான். ஆனா நம்ம மாஸ்டருக்கு வந்து கோகுன்னு நினைச்ச பயம் இன்னுமே இருக்கு, அவங்ககிட்ட நான் தோத்துருவனும், கோகு நல்லாவே டெவலப் ஆயிட்டேனே, அவனுக்கு எனக்கு சண்டை வந்தா அவனை எப்படி நான் முடிக்கிறது அப்படின்னு நினைச்சு இவரு கோகு நினைச்ச பயத்திலேயே இருக்க, நம்ம நரிகாரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இன்னுமே சண்டைக்கு வர ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் அவனை மதிக்காதனால ரொம்பவே கோவமாயி சட்டையை கிழிச்சுக்கிட்டு இங்கே இருந்து அடிக்க வருவாரு பாருங்க. நம்ம மாஸ்டர் பார்த்துட்டு ரொம்ப எதுவுமே பண்ண மாட்டாருங்க, அப்படியே அவன் நெஞ்சில ஒரு அடி, மூஞ்சில ஒரு அடி, காலில் ஒரு கிக்குன்னு சொல்லி 3 அடி தான், அப்படியே நரிகாரன் ஏர்லயே பறந்து போய் கீழே விழுவான். கீழே விழுந்தோடனே தான் இவருக்கு தெரியும், ஓ அதுக்குள்ள அடிச்சு விட்டோன்னா, சாரிப்பா என்ன மன்னிச்சிடு, நான் ரொம்ப பவரை யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த நரிகாரனையே நம்ம மாஸ்டர் வந்து கோகுவா நினைச்சுதாங்க இந்த இடத்துல சண்டையே பண்ணியிருப்பாரு. இப்ப மாஸ்டரோட இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு சுத்தி உள்ள நம்ம டீம் எல்லாம் பேசிப்பாங்க, பரவாயில்ல இவருமே ரொம்ப டெவலப் ஆயிருக்காரு, போன சண்டையோட இந்த வாட்டி இவரோட டெக்னிக் இன்னுமே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்ப வழக்கம் போல எல்லாருமே சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் கோகு எல்லாரையும் அடிச்சு சரமாரி அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கிரில்லின், இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கி இருக்காரு பாத்தீங்களா, அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நம்ம யமச்சா, இப்படியே இவங்க எல்லாருமே வரிசையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம யமச்சாவோட சண்டையை பார்த்துட்டு நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா 3 கண்ணை, அவன் சொல்றான், பரவாயில்ல நான் நினைச்சதை விட இவன் நண்பர் நல்லாவே சண்டை போடுறான், என்னதான் அவன்கிட்ட சில குறைகள் இருந்தாலும் அவன் எனக்கு டஃப் கொடுத்து சண்டை போடுவான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப ஒரு வழியா எல்லா சண்டையும் முடிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த டைம்ல இந்த சண்டைக்கு கொஞ்சம் கேப் விடுறாங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடு பிரேக் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம கோகு சாப்பாடுனே இங்கே இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப வெளியில நம்ம புல்மாவை காட்டுறாங்க. நம்ம புல்மா உள்ள இந்நேரம் நம்ம பசங்க ஜெயிச்சிருப்பாங்களா, போட்டி எப்படி போயிருக்கோம்னு கவலையில இருக்க, இந்த பக்கம் நம்ம லஞ்ச் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த குறி வச்சு சுடுற போட்டி விளையாண்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த பலூன்ல குறி வச்சு சுட்டா நமக்கு வந்து பொம்மை கிடைக்கும், அந்த மாதிரி அப்படி விளையாண்டுகிட்டு இருக்க, இவங்க ஒரிஜினல் துப்பாக்கி வச்சு கடை முழுக்க சுட்டுக்கிட்டு இருக்க, கடைக்காரன் பயந்துகிட்டு இந்த மாதிரி உண்மையான துப்பாக்கி எல்லாம் எடுத்து சுடக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா
எனக்கான பரிசை குடுறா அப்படின்னு சொல்ல ஒரு டெடி பேரை கொடுப்பாங்க. ஏண்டா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சுட்டுருக்கேன், எனக்கு நீ டெடி பேரை தான் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி மொத்த கடையுமே நம்ம லஞ்சு சுட்டு தள்ளிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு எல்லாம் சாப்பிட வந்தாங்க பாத்தீங்களா, நம்ம கோகு சரமாரியா கடந்து சாப்பிடுறாருங்க, எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துறாரு. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம மாஸ்டர் கேட்கிறாரு அடுத்த போட்டி எப்படி இருக்கும்னு தெரியல, ஃபைனல்ஸ் ரொம்பவே டஃபா இருக்கும் போல, எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லான போட்டியாளர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம கிர்லின் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாஸ்டர், எல்லாரும் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. உடனே மாஸ்டருக்கு கோவம் வந்து, கிர்லின் உன்னோட எதிரியை நீ எப்பெல்லாம் கம்மியா மதிப்பிடுறியா அப்பெல்லாம் நீ தோக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவர் வந்து ஜாக்கி சூனுங்கிற வேஷத்தை மறந்துகிட்டு மாஸ்டர் ரோஷி மாதிரி பேச இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். இப்ப நீங்க பேசுனது எங்க மாஸ்டர் ரோஷி மாதிரியே பேசுறீங்க, அவரு எங்களுக்கு இதுதான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல, இல்லப்பா நான் சும்மா வேற ஏதோ பேசுறதுக்கு இந்த மாதிரி மாத்தி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கி சூன் இன்னுமே அவரோட வேஷத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மழுப்பிக்கிட்டு தாங்க இருக்காரு. இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம மூணு கண்ணா இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த கேன்டீனோட உரிமையாளரை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா சாப்பாடு பண்ற, இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதெல்லாம் வந்து மனுஷன் தம்பானா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உடனே நம்ம யம்சா என்ன பண்றான், இங்கே இருந்து போறான். உனக்கு என்ன தாண்டா பிரச்சனையா, எல்லாருமே இப்படி கொடுமைப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு கேட்க, அதை பத்தி உனக்கு தேவையில்ல, நீ இதுல தலையிடாத, இல்லைன்னா உன்னை கொன்னே விடுவான் அப்படின்னு இவன் நம்ம யமச்சாவை கடுப்பேத்த, நம்ம யமச்சாவும் கடுப்பாகி நானும் உன்னை ஸ்டேஜில் தான் முடிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ அவ்வளவு சீக்கிரம் தாங்க மாட்ட போல, உன் கதையை நான் இங்கேயே முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே ஃபயர் ஆகி ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் அடிச்சுக்காத குறைதாங்க, அந்த அளவுக்கு சண்டைக்கு ரெடியா நிக்க. உடனே குறுக்க பூந்து நம்ம மாஸ்டர் யமச்சா கிட்ட, நீங்க இங்க சண்டை போடுறதுக்கான இடம் உங்களுக்கு இது இல்ல, இங்க சண்டை போட்டீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே டிஸ்குவாலிஃபை ஆயிடுங்க, இதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யமச்சாவை தடுக்க, இப்ப நம்ம மாஸ்டர் அவனை பார்த்து முறப்பாரு பாருங்க மூணு கண்ணனை, அப்படியே அவன் மிரண்டு போயிடுவாங்க. ஏன்னா கிழவனா இருந்தாலும் அவனோட பார்வை பல விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கும், அப்படியே மிரண்டு போய் இப்ப அவன் போக நல்லதை பண்ணிக்கடா தம்பி, அந்த கிழவனால இன்னைக்கு நீ தப்பிச்ச, இல்லைன்னா இந்நேரம் உன் கதையை முடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக, இந்த பக்கம் நம்ம நாம இருக்காரு பாத்தீங்களாங்க, அவர் இந்த இடத்துக்கு வந்து என்ன மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு பாருங்க. இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம், என்னன்னா நீ என்ன இங்க அப்படின்னு கேட்க, ஆமா நானும் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம நாம சொல்ல, உடனே நம்ம கோகு சொல்லுவார், இப்போ உங்க வில்லேஜ்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, நம்ம நாம் வந்து நீனு அப்புறம் நம்ம ஜாக்கி சோன் இவங்க எல்லாரும் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, உங்களால தான் இன்னைக்கு என் வில்லேஜ் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம இவன் சொல்ல, உடம்ப யமச்சா கேட்கிறாரு, ஆமா இப்ப நீங்க மறுபடியும் எதுக்கு போட்டிக்கு வந்திருக்கீங்க, மறுபடியும் உங்க வில்லேஜ்ல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இப்ப நம்ம நாம் சொல்றாரு, இல்ல இந்த வாட்டி என்னோட ட்ரைனிங் எல்லாமே கரெக்டா போயிருக்கா, என்னோட பயிற்சியில நான் எந்த அளவு மேம்பட்டு இருக்கேன்னு காட்டுறதுக்காக தான் இந்த போட்டியில வந்திருக்கேன், போன வாட்டி நடந்த நான் போட்டியை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம கோகு அப்புறம் நாம இவங்களுக்கு போன வாட்டி ஃபைனல்ஸ் போட்டி நடந்தது பாத்தீங்களா, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தது, இப்ப அந்த சீனை காட்டுறாங்க, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த வாட்டி நான் எப்படியாச்சும் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நம்ம நாம சொல்ல, இப்ப இவங்க எல்லாம் கேட்கறாங்க நீங்க எந்த பிளாக்ல சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்க, நான் நம்பர் 3வது பிளாக்ல சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. உடனே நம்ம கோகு யோசோ ரைட், அப்ப நம்ம எல்லாருமே வேற வேற பிளாக்ல தான் சண்டை போடுறோம், அப்ப அந்த போட்டி நடக்கிற வரைக்கும் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நாம கோகு இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல கைகோத்துக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் போட்டி ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கு, நினைச்சதை விட எல்லாருமே வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம யமச்சா அடிச்சு துவம்சம் பண்றாரு, இன்னொரு பக்கம் கிர்லின், இன்னொரு பக்கம் கோகு, அப்புறம் நம்ம மாஸ்டர் ரோஷி இருக்காரு பாத்தீங்களா, அதாவது ஜாக்கி சான், அவருமே வந்து ஒரு பக்கம் அடிச்சு ஜெயிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களாம் ஜெயிச்சு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்க, இந்த பக்கம் வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, சீக்கிரம் வந்து ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்க, என்னன்னு போய் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நாம இருக்காரு பாத்தீங்களா, அவரு பயங்கரமா அடிபட்டு கிடக்குறாரு. இவங்க என்ன பண்ணு போய் கேட்டீங்கன்னா, அந்த மூணு கண்ணன் இருக்கான் பாத்தீங்களா நம்ம டியானு, அவன் தாங்க இவர் இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கான். உடனே கோகு போய் அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்க, இல்ல அவருக்கு உயிர் போற பிரச்சனை இல்லை, ஆனா ரொம்பவே சீரியஸா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம மூணு கண்ணன் சொல்றான், அவனை அவ்வளவு சீக்கிரம் கொள்ளலான்னு தான் நினைச்சேன், பட் பரவாயில்ல ரொம்பவே எனக்கு டஃப் கொடுத்து தான் சண்டை போட்டான், இப்படி திறமை இல்லாதவனா ஏன் இது இந்த போட்டிக்கு வரணும், இவன் மாதிரி ஆட்கள்லாம் பேசாம வீட்டிலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நாம ரொம்பவே இன்சல்ட் பண்ண. நடுப்புல காண்டான நம்ம கோகு, இது உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என் ஃப்ரெண்டுடா அவன் மேலேயே நீ கையை வச்சுட்டு, இல்லடா கையை வச்சது மட்டும் கிடையாம அவனை நீ ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கள, என்னை விடுங்க, நான் அவனை போய் இப்பயே அடிச்சு கொல்ல போறான் அப்படின்னு சொல்லி கோகுக்கு ரொம்பவே கோவம் வந்து சண்டைக்கு வர, நம்ம மாஸ்டர் ரோஷி இருக்காரு பாத்தீங்களா, அதாவது ஜாக்கி, அவர் இந்த இடத்துல நம்ம கோகு அப்படியே பிடிச்சிக்கிட்டு, வேணாம் கோகு இது அதுக்கான நேரம் இல்ல அப்படின்னு பிடிச்சி தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காருங்க. இவன் அவனை அடிச்சது தப்பு, ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம அப்படியே ஒரு மிருகத்தனமா இங்க இருந்து போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க எல்லாரும் மறுபடியும் டீமோட சேர்ந்துடுறாங்க. புல்மா கிட்ட உள்ள நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு, பரவாயில்ல நீங்க ஒரு வழியா ஃபர்ஸ்ட் கட்டத்தை தாண்டிட்டீங்க, இப்ப ரெண்டாவது கட்ட போட்டியை நீங்க இங்க இருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அவன் எங்க மாஸ்டர் ரோஷி நாங்க வந்ததுல இருந்து பார்க்கல அப்படின்னு சொல்ல, நம்ம புல்மா சொல்றாங்க அவர் இந்நேரம் ஏதாச்சும் ஒரு பொண்ணு முன்னாடி போயிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கியோட வேஷத்தை கழிச்சு நம்ம மாஸ்டர் ரோஷி இருக்காரு பாருங்க, அவர் வந்து இங்க பேசுறாரு, பசங்களா நீங்க நல்லாவே சண்டை போட்டீங்க, உங்க ஃபைட் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், பட் இது பத்தாது, இன்னும் நீங்க ஃபைனல்ஸுக்கு நல்லாவே சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல, ஆமா இப்ப நம்ம போய் எங்க உட்கார்றது அப்படின்னு கேட்க, நமக்கு ஃப்ரெண்டு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு இவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க வேடிக்கை பார்க்க. உடனே நம்ம லஞ்சு, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அதை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு அவங்களோட துப்பாக்கி எடுத்து அப்படியே வானத்தை பார்த்து சுட்டுக்கிட்டு, மக்களே எல்லாரும்
எல்லாரும் நவுடுங்க, எங்களுக்கான இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சு சுட மக்கள் எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஓட இவங்க எல்லாருமே அப்படியே லஞ்சு பின்னாடி வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு வழியா அடுத்த கட்டத்துக்கான போட்டி இந்த இடத்துல ஆரம்பிக்க இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.